ஹலோ ஹாய். இன்றைக்கி வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸ்டூடியோலேருந்து கிளம்பும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன். அதனால் இப்போது காஃபி குடிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்தோம், பேக்கரிக்கு. அதனால் இப்போ உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். ரோஷினிக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் வந்து போயிட்டுருக்கோம். வீட்டில் வந்துட்டு ஒரு 4:30 இந்த மாதிரி கிளம்புனோம். கரெக்டாக ஒரு 4:40 கிளம்புனோம். இப்போ வந்து 5:22 ஆயிடுச்சு. ஆனால் என்னோடய டீம்மேட்டும் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த நாங்கள் காஃபி சொல்லியிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ண போகிறது கிடையாது. பட் ஒரு சின்ன vlog மாதிரி வந்துட்டு இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம். எங்களுக்கு காஃபி வந்துருச்சு. எனக்கு வந்து வெரி லைட் காஃபி நான் கேட்டிருந்தேன். என்னோடய டீம் மேட்க்கு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங் காஃபி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ராங்காக வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அதனால வந்துட்டு ஸ்ட்ராங் காஃபி. நான் வந்து லைட்டாக ஒர்க் பண்ண போகிறதுனால லைட் காஃபி. அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. நான் தான் நிறைய ஒர்க் பண்ண போகிறேன். அவங்களும் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. அவங்க இப்போ தான் வந்துட்டு நியூ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நான் அவ்வளோ வேலை கொடுக்கறது இல்லை. இப்போது இனிமேல் தான் கொடுக்கணும். ஓகேவா? காஃபி குடிங்க. தேங்காய் பண்ணும் வாங்கியிருக்கோம். காலங்கத்தால் அங்கே தேங்காய் பண்ணி சாப்பிட்ருக்கோம் 5:30 மணிக்கு. பக்கத்தில் பாப்பம்பேட்டை பிரிவுன்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு மஹில் பைட்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் வந்துட்டு நாங்கள் காஃபி வந்துட்டு குடிச்சிருந்தோம் மார்னிங். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஏன்னா எங்கேயும் டிராஃபிக்காக இருந்துடக்கூடாது, ஏதாவது ஒரு இதனால லேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் இதாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் என்னோடய அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா அவங்க கண்ணை மூடிட்டே வந்துட்டு சாமி பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ முருகர் பாட்டு வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் நாங்கள் கிளைண்ட் பிளேஸ் வந்து ரீச் ஆக போகிறோம். ஹாய், நாங்கள் வந்துட்டு லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். பட் கொஞ்சம் ஏர்லியராக ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி நான் வந்து அவங்கள வந்து உட்கார சொன்னது 8 o'clock வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 தான் ஆகுது. 7:30, 8, 1.5 hours இருக்குது. சும்மாவே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். கேபில் ஒரு இப்போ தான் வந்து நான் அவங்களுக்கு எழுப்பி விட்டுருக்கேன். ஸோ அவங்க இனி வந்துட்டு ரெடி ஆகணும். 6:30, 7:30, 8 ஓகே, ஒரு 7 o'clock வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு half an hour, ஒரு 20 to 25 minutes. நாங்கள் வரும்போது தான் காஃபி குடிச்சிட்டு வந்தோம். இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டீ கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு 1/2 tumbler போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி நாங்கள் குடிச்சிருந்தோம். ரோஷினி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நார்மலி எல்லாமே பேஸ்டல் கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைட் கலராக இருக்குது. ஆனால் மொபைலில் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. பட் பேஸ்டலாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா இருந்தது. அண்ட் அந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருக்காங்க. அழகாக இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரண்ட் வியூ வந்து சூப்பராக இருக்குது. அந்த சைடும் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பட்டர்ஃப்ளை ஒரு வயலட் கலர் அண்ட் பர்பிள் கலர். ஸோ அந்த கலர் காம்பினேஷனில் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. ப்ளசண்ட்டாக இருக்குது. ரோஷினியோட பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம மேக் ஓவர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ப்ரெப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு அப்போ தான் வந்து வெட் ஹேரு, அப்போ தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஆல்ரெடி அவங்களோட டிஸ்கஷன் வந்து ஓவர் த கால் என்னவா இருந்தது அப்படின்னா, அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து சூப்பராக இருந்தது மேக்கப். ஸோ அதே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தான் வந்துட்டு நான் வெட்டிங்க்கு வந்து புக் பண்ணினேன். ஸோ அவங்களோட மேக்கப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அவங்கள புக் பண்ணினேன். பட் வெட்டிங்க்கு வந்து டோட்டலாக வந்துட்டு அப்படியே சொதப்பிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து சட்டலாக இருக்கணும் மேக்கப்பு. லைக் அவங்களோட டோன் வந்துட்டு மாறாமல் இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களோட ப்ரிஃபரன்ஸாக இருந்தது. ஆல்ரெடி நாங்கள் ஹெச்டி மேக்கப் தான் போட்டிருந்தோம். பட் அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் நானும் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஹெச்டி மேக்கப் தான் நான் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு லுக்கு. பட் லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி
ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குது, இதே மாதிரி வந்துட்டு லுக் வெட்டிங்கில் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க. இதே மாதிரி லுக் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் வெட்டிங்க்கு அப்படிங்கிறத நாங்கள் மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஹேர் ஸ்டைலும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓவரால் பஃப் எடுத்திருந்தாங்க. முகூர்த்தம்க்கு வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து சைடில் வந்து ட்விஸ்ட்டு லைக் அப்படி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா ஹேர் வந்து கரெக்டாக ப்ரெப் பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டீஸ் பண்ணுறது, அதாவது பேக் கோம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து ப்ராப்பராக பண்ணலை. ஸோ அப்படி ப்ராப்பராக பண்ணியிருந்தால் அந்த இடத்துல பிளேசிங் வந்து கரெக்டாக வந்திருக்கும். அது என்ன ஆச்சு அப்படின்னா சைடில் அப்படியே வழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு அவங்க பிரைட் வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாக, அதாவது கிளைண்ட் வந்து அதில் வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் வெட்டிங்க்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு இந்த தடவை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் வந்துட்டு சொன்னாங்க அப்படிங்கிறத எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் என்னென்ன சஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாமே வந்துட்டு அதையும் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு இவங்களோட ஈவெண்ட்டுக்கு போகும்போது நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. அண்ட் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு செட் ஆச்சு அப்படின்னா அதை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா ஸ்லிட்ஸ் வந்து வச்சு காமிச்சா ஹாஃப் ஹேர்க்கு மட்டும் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் அது ஓகே அப்படின்னா நம்ம இது செட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அவங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அங்கே கூட இருக்கவங்களுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதனால ஓவரால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லிட்ஸ் வச்சுட்டோம். அந்த லைன்ஸ் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபைனலாக வந்து பார்க்கும்போது அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நார்மலி நம்ம ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டைமிங் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லுக் வந்து ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் அல்லது மேக்கப் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு சூப்பராக வந்துடும். ஸோ ஒரு சில பிரைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி பிளான் பண்ணுறது என்னவோ வந்துட்டு 2 hours பிளான் பண்ணுவோம். நம்ம நார்மலி வந்துட்டு ஓகே 3 hours வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கம்மி பண்ணி 2 hours சொல்லுவோம். பட் அதுலேயும் கம்மி பண்ணி 1 hour கூட கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மேக்கப்புக்கு போயிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 7 o'clock வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணது. பட் அவங்க வந்து இன்னொரு சீட்டில் வந்து உட்கார்ந்ததே பார்த்தீங்கன்னா 8:45க்கு 9:30க்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னாங்க. 9 o'clock வந்து கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லேட் ஆயிடுச்சுன்னு 15 minutesக்குள்ளேயே. ஸோ அதுக்கப்புறம் அப்படி என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தராக வந்து கதவை தட்டி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். என்னடா ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் டைமிங் வந்து ஏர்லியராகவே சொல்கிறது, கொஞ்சம் இன்னும் வந்துட்டு அவங்கள பெட்டராக வந்துட்டு மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் இதுங்களை பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் வந்துட்டு எடுத்து அதை ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து மூக்கில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு பயந்துட்டு அதை வாங்கி வச்சுட்டோம். ஆக்சுவலி குட்டீஸ் இருந்தாலே இந்த மாதிரி தான் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரோஷினிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு 8:15க்கு நாங்கள் உட்காந்தோம். 9:15 10:15 மேக்ஸிமம் 10:30க்குலாம் வந்துட்டு அவங்களை அனுப்பிச்சிட்டேன். கொஞ்சம் லேட் ஆனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிட்ஸ் எடுக்கிறதுக்கு. எனக்கு வந்து ஒரு ஸ்லிட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 15 to 20 minutes ஆகிடுச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து எடுத்துருந்தேன். அது ஒரு 5 minutes to 7 minutes அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்து வார்ம் கலர் தான் செட் ஆகுது லிப்ஸ்டிக்கு, அண்ட் கூல் கலர் லிப்ஸ்டிக் வந்து செட் ஆகலை அப்படிங்கிறது வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் அண்ட் வெட்டிங் பிக்ஸில் வந்துட்டு நான் பார்த்துருந்தேன். அதை வச்சு நான் அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு வந்து வார்ம் வந்து செட் ஆகுது, கூல் கலர் லிப்ஸ்டிக் வந்து செட் ஆகலை அப்படின்ட்டு. ஓகே நீங்கள் வந்து எது அவங்களோட ஸ்கின் டோனுக்கு வந்து வார்ம் கலர் லிப்ஸ்டிக் செட் ஆனதுனால நான் வார்ம் கலர் லிப்ஸ்டிக் தான் அன்னைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது, வார்ம் அவங்களுக்கு செட் ஆச்சு. ஆக்சுவலி அவங்களுக்கு அவங்களோட ஸ்கின் டோன்லேயே வந்துட்டு நம்ம இன்னைக்கு மேக்கப் பண்ணியிருந்தோம். அண்ட் லென்ஸ் வந்து வச்சிருந்தேன். லென்ஸ் வந்து அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு கண்ணில் வச்சுட்டு நெக்ஸ்ட் கண்ணுக்கு வைக்கும் போது அவங்க இதுவே வேணாம், எனக்கு இது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா நார்மலி பிரைட்ஸ் இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க, இல்லை மேக்கோவர் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்போது அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நார்மலி சொல்லுவேன். பட் இவங்க வந்து
பேபி ஷவர் இல்லையா, அதனால அவங்களுக்கு என்ன ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு பிடிக்காமல் இருக்கும். நம்மளுக்கு எது வந்துட்டு இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மூட் ஸ்விங்லாம் வந்துட்டு அந்த டைமில் வேறு மாதிரி இருக்கும் நார்மல் பிரைடுக்கும் அண்ட் பேபி ஷவரில் இருக்க கிளைண்ட்டுக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அந்த இடத்துல நம்ம அதை தான் பண்ணுவோம். அதே மாதிரி லென்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் வேறு அவங்களுக்கு வந்து லேஷஸ் வச்சுருந்தோம். லேஷஸுமே வந்துட்டு 2 கண்ணுக்குமே வச்சு செட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து எனக்கு அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, எனக்கு ஏதோ மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே, லென்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். ஸ்டேஜில் போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் பேபி ஷவர் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்ட்டு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்காக நான் லென்ஸ் அண்ட் லேஷஸும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அட்லீஸ்ட் லென்ஸ் வேணாம் அப்படின்னா லேஷஸ் மட்டுமாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நார்மலி நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட பேபி ஷவருக்கு மட்டும் நம்ம எதுவுமே வந்துட்டு கம்பலே பண்ண முடியாது. அவங்களோட மூட் ஸ்விங் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம கம்பல் பண்ணலை. அண்ட் இவங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹெச்டி லுக் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருந்தது அண்ட் லாங் ஸ்டேவாகவும் இருந்தது. நம்மளோட மேக்கப் மார்னிங் 10:30க்கெலாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி நம்ம மண்டபத்துக்கு வந்து அனுப்பிச்சிட்டோம். அவங்க ஈவினிங் எனக்கு ஒரு 7:30 to 8:30 அந்த டைமில் வந்து கால் பண்ணாங்க. மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. வெட்டிங்க்கு இந்த மாதிரி மேக்கப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நார்மலி வந்துட்டு இதுதான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட். அவங்க அதாவது நம்ம கிளைண்ட்டே வந்து நம்ம கால் பண்ணி டைம் ஒதுக்கி நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் எப்போவுமே அந்த இடத்துல நம்மளுக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு இன்றைக்கும் வந்து இருந்தது. ஸோ செம்ம ஹாப்பியாகவும் இருந்தது. அண்ட் எங்களுக்கு வந்து ஐப்ரோ வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் ப்ராடாகவே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சட்டிலாக வேணும், ப்ராடாக வேணும், ரொம்ப டார்க்காக வேண்டாம் அப்படின்ட்டுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ஐஸுமே வந்து ரொம்ப சட்டிலாக வேணும், ரொம்ப பாப்அப்டாக இல்லாமல் எனக்கு ரொம்ப சட்டிலாக வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம முகூர்த்தம்க்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே கைண்ட் ஆஃப் லுக்கை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்திருந்தேன். பட் அதுலேயும் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன புக் பண்ணிக்கலாம். உங்களோட பிக் டேவையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு மாற்றி கொடுப்பேன் கண்டிப்பாக மேக் ஓவரில். ஸோ மேக்கப், ஹேர் ஸ்டைல் அண்ட் சாரீ ட்ரேப்பிங் மூணுமே வந்துட்டு சேர்த்து நம்மக்கிட்ட ஆஃபர் பேக்கேஜில் இருக்குது. ஸோ August 4th தான் வந்து நம்மளோட மேக்கப் ஸ்டுடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் கோயம்புத்தூரில். அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட 10%, 25% அண்ட் 50% வரைக்கும் நம்மகிட்ட ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ என்னோட ஸ்டுடியோ யார் ஓப்பன் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட மேக்கப் குரு அண்ட் ஹேர் ஸ்டைல் குரு 2 பேருமே சேர்ந்து வந்து என்னோடய ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அஷ்மிதா அவங்களும் திவ்யா அவங்களும் வந்துட்டு 2 பேருமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக்கேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தான் நம்ம வந்துட்டு பேக்கேஜஸ் வந்து அண்ட் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மல்லிப்பூ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது மட்டும் வந்து கொஞ்சம் பட்டையை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து மல்லிப்பூ மட்டும் ஒரு 3 to 3.5 முழம் எடுத்திருப்பேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஃபோட்டோ எடுத்து அவங்ககிட்ட காமிச்சேன். அவங்களும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடு, இது எனக்கு சூப்பராக இருக்குது போதும் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ஜுவல்ஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்கள கிளப்பியாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஹேர் ஸ்டைலோட ஃபைனல் அவுட்கம்மாக இருந்தது. தென் அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு மேக்கப் அண்ட் ஹேரும் வந்துட்டு லைட்டாக எனக்கு ப்ரெப் பண்ணாமல் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பி போயிருந்தோம். ஸோ ரோஷினி அவங்க எப்படி இருக்குது, லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் கெயின் கிளம்பிட்டோம் கேபில். ஸோ ரோஷினியோட பேபி ஷவர் ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி தான் சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்க நம்பருக்கு புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல டெவலப் பண்ணி உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி நான் மேக் ஓவர் பண்ணி கொடுப்பேன். ஹாய், நாங்கள் வந்துட்டு கேப்லேருந்து கேப்லேருந்து ஸ்டுடியோ போயிட்டு அங்கே என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. கேப்லேயே வந்துட்டு செம தூக்கம். ஸோ இப்போ தூங்கலாம்.